நம்மளோட போலார் பேரட்டோட ப்ரைஸ் எல்லாமே ஓரளவு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு, ஆனால் இன்னும் ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணலை. நம்முடைய போலார் பேரட்டு வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணதுக்கு முதல்ல அது எக்கு வச்சு குஞ்சு ஹேட்ச் ஆன பிறகு ஒரு 4 நாள் அப்புறம் தான் அது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகும். அது வரைக்கும் நம்ம வந்து போலார் பேரட்டுக்கு வந்து ஃபீடிங் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அதோடய வயிற்றில் ஆட்டோமேட்டிக்காக எல்லோ கலரில் ஒன்று கரைஞ்சிருக்கும். அதனால் நம்ம அந்த ஃபீடிங் வந்து போட தேவையில்லை. அதுக்குண்டான ஒரு ஃபுட்டை வந்து அது வயிற்றில் கரைஞ்சி எல்லோ கலரில் ஒன்று கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதோடய வயிற்றில் போலார் பேரட்டோட ஃப்ரைஸ் வயிற்றில் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஃபுட்டாக இருக்கும். அது ஒரு 3-4 நாளைக்கு வரைக்கும் கிடக்கும். நம்முடைய போலார் பேரட்டோடைய சைஸ் வந்து இதுதான். நல்ல ஒரு சைஸ் வந்த அடல்ட் ஸ்டேஜ். இந்த இது வந்து நம்ம போலார் பேரட்டு ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகள் இது எல்லாமே. ஏன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எதுக்காக இதோட ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகள்னால், ஏன்னா எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நான் பார்க்கும்போது ஒரு 40-50 ஃப்ரைஸ் கிட்ட தான் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு பேஜ் குட்டிகள்ன்றதுனால. ரெண்டாவது இடம் எல்லாம் செட் ஆன பிறகு ரெண்டாவது போடுற குட்டிகள்லாம் ரொம்ப ஹெவியாக நிறைய குட்டிகளை போடும். இதுதான் போலார் பேரட்டுடைய ப்ரீடிங் செட்டப்.